இன்னைக்கு இங்க எலெக்ஷன், எந்த பதட்டமும் இல்லை, எந்த பரபரப்பும் இல்லை, எந்த கூச்சலும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மக்கள்லாம் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் வாக்கு செலுத்துவாங்க. இன்னைக்கு இரவு முடிச்ச உடனே நாளைக்கு ரிசல்ட் அறிவிச்சிருவாங்க. இந்த நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆள போறது யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். சிங்கப்பூருடைய எலெக்ஷன் நடக்கிற நாட்களை சிங்கப்பூர்ல இருந்தே ரசிக்கிறது ரொம்ப அழகா இருந்தது. இங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண ஒரே வாரத்தில் எலெக்ஷன். இந்த நம்ம ஊர்ல வாக்கு சேகரிக்கிறதுக்கு பிரச்சாரம்லாம் பண்றதுக்கு நாட்கள் எடுத்துக்குவாங்கல்ல, அப்படி இங்க சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்துற நாட்கள் வெறும் 7 நாள். 7 நாள்ல நீங்க வாக்கு சேகரிக்கணும். தெருவெல்லாம் பாக்குறேன், எங்கேயாவது 1-2 இடத்துல அந்த யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுடைய போஸ்டர்ஸ் இருக்கு. 2 கட்சி, மக்கள் செயல் கட்சி, பாட்டாளி கட்சி, இந்த 2 கட்சி தான். இப்படி ஒரு எலெக்ஷன் இவ்வளவு அமைதியா பொறுமையா நடக்க முடியுமான்னா நடக்க முடியும். ஏன் 1965 இருந்து தேசத்தை அவ்வளவு ஆளுமையோட கட்டமைச்சு சிறப்பா செஞ்சா. இப்ப இந்த ஓட்டு வாங்குறவங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஓட்டு போடுறவங்களுக்கு இந்த நாட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, நீங்க ஓட்டு போடலைன்னா, இந்த வருஷம் நீங்க ஓட்டு போடலைன்னா அடுத்த வருஷம் ஓட்டர் ஐடியில ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேருக்கு தூக்கிடுவாங்களாம். சரியான காரணத்தை சொல்லி திருப்பி உங்க பேர் அதுக்குள்ள நீங்க கொண்டு வர வைக்கணும். இப்படி எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கும் இங்க இருக்கிற கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் பாக்குறப்போ நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இதுல எதெல்லாம் நம்ம நாட்டுக்கும் செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் காசு வாங்கினாலும் உடனே சீட்டை கிழிச்சுடுறாங்களாம். அப்படி சில வரலாறு கேட்டேன், சுவாரஸ்யமா இருக்கு.